கத்தோலிக்க மக்கள் வாழும் ஒரு கிளை பங்கு அது. பங்கு தந்தை மக்களை பங்கு பணியில் ஈடுபடுத்த விரும்பினார். வரவிருந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சிகளில் மக்களை பங்கு கொள்ளச் செய்ய வேண்டும் என்பதற்காக குடில் போட்டியை அறிவித்தார். பங்கேற்பாளர்கள் தங்களது எல்லா குடில்களும் பிரம்மாண்டமான ஆடம்பரமான குடில்களாய் இருந்தன. ஆனால் காலையில் எல்லா குடில்களிலும் வைக்கப்பட்டிருந்த குழந்தை இயேசு, அன்னை மரியா, யோசேப்பு திரு உருவங்கள் காணாமல் போயிருந்தன. காலையில்தான் ஊருக்கு வந்து சேர்ந்த ஒருவர், நான் ஊருக்குள் வரும்போது கை குழந்தையுடன் ஒரு பெண்ணும் அவருடன் ஒரு ஆணும் ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருந்தனர். அந்த ஆண் ஒரு துணி மூட்டையை வைத்திருந்தார். அந்த ஆள்தான் ஒருவேளை நமது திரு உருவங்களை எல்லாம் திருடிச் சென்றிருக்க வேண்டும் என்றார். எனவே ஊர் முழுவதும் அவர்களை பிடிக்க விரைந்தது. ஊருக்கு வெளியே வந்ததும் அவர்கள் ஒரு ஏழையின் குடிசை திண்ணையில் அமர்ந்திருப்பதை கண்டனர். ஆனால் திருடனை பிடிக்க வந்தவர்களுக்கு ஒரே வியப்பு. ஏனெனில் அவர்கள் அக்குடிசை திண்ணையில் அமர்ந்திருக்க கண்டதும் திருட்டு குடும்பம் அல்ல, மாறாக இது திருக்குடும்பம் என்று நினைத்து பரவசமாயினர். என்ன, நாங்கள் உங்களுக்கென அழகான எத்தனையோ குடில்கள் கட்டி வைத்துள்ளோம், நீங்கள் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி ஒரு குடிசையில் வந்து தங்கி இருக்கிறீர்களே என அவர்களை கேட்டனர். அதற்கு யோசேப்பு, சிறிது நேரம் அவற்றிலிருந்து பார்த்தோம், ஆனால் அந்த பிரம்மாண்டமான குடில் அமைப்புகளையும் ஆடம்பர அலங்காரங்களையும் பளிச்சென ஒளிர்ந்த மின் விளக்கு வரிசைகளையும் பார்த்து குழந்தை அலறி போய்விட்டது. எளிய மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த குழந்தைதான் இயேசு. எனக்கும் மரியாவுக்கும் கூட உங்கள் ஆடம்பர கோவில்கள், குடில்கள் எதுவும் ஒத்து வரவில்லை. ஏனென்றால் நாங்கள் நாசரேத்தில் எளிமையான குடிசையில் வாழ்ந்த ஏழை குடும்பம்.